ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப விஷயம் நம்ம சோழனோட அண்ணனுக்கும் தம்பிங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. எப்படியாச்சும் தம்பிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு என்ன மாதிரி ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு டூ வீலர், அதாவது 2 டூ வீலரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம சேரன், அதுக்கப்புறம் நம்ம பல்லவன், பாண்டியன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க சோழனை காப்பாத்துறதுக்காக. இங்க பணத்தையும் நகையையும் பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பா மனோகரனும் நிலாவோட அண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போயிட்டு, நான் சொன்னதுக்கு அப்புறம் இவனை வேற இடத்துக்கு மாத்தி தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதன் பிரகாரம் சோழனை ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு, ஒரு ஜீப்ல ஏத்திக்கிட்டு போகும்பொழுது எதிர்பாராத விதமா கரெக்டா நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் வந்த பைக்லயே மோதிடுறாங்க. ஸோ அவங்க எழுந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேகமா மோதினதுனால பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது. இருந்தாலும் அவங்களுக்கு சோழன் இந்த வண்டியில தான் இருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஆனா சோழன் தன்னோட அண்ணன் தம்பிங்களை பாத்துறாப்ல. உடனே டோரை ஓங்கி ஒரு உத விடுறாப்ல. டோர் ஓபன் ஆயிடுது. வெளியில தன்னோட முகத்தை காமிச்சிடுறாப்ல. இத நம்ம பல்லவன் பார்த்துட்டு நம்ம அண்ணன் அதுலதான் இருக்கிறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே டூ வீலரை எடுத்துக்கிட்டு போய் மறிச்சு அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம சோழனை காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நேரா நிலாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம இந்த ரவுடிங்களும் பாத்தீங்கன்னா மனோகரன் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் அவங்களோட திட்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போய் நிலா முன்னாடி எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நிலா வீட்டுல சண்டை போட்டுட்டு நம்ம சேர சோழ பாண்டியனோட சென்னையை நோக்கி படையெடுத்துருவாங்க. இதுதாங்க நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.